Denaturing or mutilation of goods, section 24. Denaturing or mutilation of goods அப்படின்னா என்ன அப்படின்றது goods made unfit for other purpose அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் தமிழில் உங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு விளங்கும். ஒரு பொருளை டீநேச்சரிங் என்றால் ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டிற்காக தகுதியற்றாக மாற்றுவது தான் அதை வந்து டீநேச்சரிங் சொல்லுவாங்க. அதோட நேச்சர் வந்து மாறிடுச்சு, தான் டீநேச்சரிங். முட்டிலேஷன் அப்படின்றது பொருளை வெட்டுதல், உடைத்தல் அல்லது மாற்றுதல் மூலம் அதன் பயன்பாட்டை கட்டுப்படுத்து. செக்கில் அடிக்கடி இந்த வார்த்தை யூஸ் முட்டிலேஷன் ஆஃப் செக்னு சொல்லுவாங்க, முட்டிலேட்டட் செக்னு சொல்லுவாங்க, அதாவது கசங்கி இருக்கக்கூடிய செக்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இடத்துல பொருளை வெட்டுதல், உடைத்தல் மற்றும் மாற்றுதல் அதன் பயன்பாட்டை கட்டுப்படுத்து. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் டீநேச்சரிங்? Denaturing means making a product unfit for particular use by adding certain substances or altering it. சில விஷயத்துக்குள்ள போட்டு அன்ஃபிட் ஆயிரும்னு சொல்லுவாங்க. What is mutilation? Mutilation means physically damaging or cutting goods so that they can be used only for specific purpose. அப்போ அந்த பொருளை வந்து இப்படி பண்ணிடுவாங்க, டீநேச்சரிங் பண்ணுவாங்க. அதோடைய நீங்கள் கஞ்சா அப்படின்னும் போது கஞ்சா வந்து அன்ஃபிட் பண்ணணும் இல்லையா, அது வந்து போதை வஸ்தாக இருக்கணும், அது என்ன பண்ணலாம் அப்படின்றது. அதே மாதிரி முட்டிலேஷன் ஆஃப் குட்ஸ் ஃபிசிக்கல் டேமேஜ் பண்ணிடுவாங்க. Some imported goods can be used for multiple purposes. The customs duty may vary depending on their use. The importer can request customs to denature the goods or mutilate the goods. Importer அதை பண்ண சொல்லுவாங்க, டீநேச்சர் பண்ணிடுவாங்க. So they become fit only for the intended purpose. After denaturing or mutilation, duty will be charged as if the goods were imported in that altered form. அப்போ அந்த ஆல்டர்டு ஃபார்முக்கு இருக்கக்கூடிய டேக்ஸ் தான் அப்ளை ஆகும், தவிர அதோடைய ஒரிஜினல் நேச்சர் இருக்கக்கூடிய இதுக்கு வந்து டேக்ஸ் ஆகாது. அப்போ எக்ஸாம்பிளுக்கு எத்தில் ஆல்கஹால், unddenatured ethyl alcohol can be used for human consumption's industrial purpose. Therefore, attracts higher customs duty. Denatured ethyl alcohol chemicals are added to make it unfit for drinking. அப்போ எத்தில் ஆல்கஹாலில் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணால் அது மேக் இட் ஃபார் அன்ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங் ஆகிடுது. அப்போ அது வந்து எதுக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியுதா, ஒன்லி ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ஃபார் முடியுதான். அப்போ அந்த இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் தான் யூஸ் பண்ண முடியும் போது கஸ்டம்ஸ் டியூட்டி லோயர் ஆகும். அப்போ ஹென்ஸ் இம்போர்ட்டர் intending to use alcohol only for industrial purposes may request customs for denaturing and avail the lower டியூட்டி ரேட். ஆல்கஹால் போது என்ன சொல்ல முடியும்னா, நம்ம அந்த சரக்குன்னு சொல்லுவாங்க, அது குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்போ அது வந்து டேக்ஸ் அதிகமாக இருக்கும். அதில் சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண உடனே அது என்னவா மாறிடும், அது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்னால டேக்ஸ் ரேட் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். இப்படியும் கூட பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது. இதான் டீநேச்சரிங் அண்டு முட்டிலேஷன். செக்ஷன் 24 இது வரும். அதனால் இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நன்றி.